நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாலி கட்டின புருஷனே அதைத்தான் விரும்புறாருன்னா அதை செய்யறதுல எனக்கு சந்தோஷம் தான். யாருக்கும் வேண்டாதப்போ நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அதுக்காக செய்யாத தப்புக்காக தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்றியா? என்ன நம்புறதுக்கோ ஆதரவு கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லையேம்மா. உன்னோட பிரச்சனையை தீர்க்க உன் கூட பிறக்காத அண்ணன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, தயானந்தன். அவர் இருக்கிற இடத்துக்கு போ. இத்தனை நாளும் உனக்கு உன் புருஷனும் அவர் கூட இருக்கிறவங்களும் செஞ்ச சதியையும் துரோகத்தையும் அவர்கிட்ட சொல்லு. உன்னுடைய வார்த்தைகள்ல உண்மை மட்டும்தான் இருக்கும்னு தயானந்தனுக்கு தெரியாமலையா இருக்கும்? இதப்படி போற வழியில உன்னை காப்பாத்துறதுக்கு தேவி இருக்கா, போ. எனக்கு ஒண்ணு ஆகாத மகேஸ்வரி அம்மா. நீ உண்மையானவன்னு நிரூபிக்க நான் சொல்றதை தவிர வேற வழி இல்லங்கறத புரிஞ்சுக்க. நான் இங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது மல்லிகா. ஊர்ல இருந்து விலக்கி வச்சிருக்கிற ஒருத்தங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப தண்டனைக்குரியது. மனசு இல்லாம நீ இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியாம நான் திரும்பி போறேன் மல்லிகா. மகாராஜாவுக்கு என்னோட வணக்கம். ஓம் நமச்சிவாய. மகாராஜா, நீங்க சொன்ன மாதிரியே உருவத்திலையும் தரத்திலையும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாத மாதிரி விஷ்ணு சிலையில சாத்தி இருந்த திருவாபரணத்துக்கு நிகரான இன்னொன்னு நான் செஞ்சு முடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். மகாவிஷ்ணு, சிதம்பரம். மகாராஜா, என்னோட மனமார்ந்த நன்றிகள் உனக்கு. இந்த திருவாபரணம் உங்களோட கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது இந்த தேசத்து விஷ்ணு விக்கிரகத்துல இருக்கிற வரைக்கும் பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். மன்னிக்கணும் மகாராஜா. விஷ்ணுவோட நாமம் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. சிதம்பரம், இந்த அளவுக்கு நீங்க விஷ்ணு நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த ஜென்மம் முழுக்க சிவனுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்றவன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிற பரம்பொருள் தானே அந்த பரமேஸ்வரன். மந்திரி, சாமானிய மக்கள் உண்மைன்னு நம்புறத புத்திசாலித்தனமா மறுக்கிற வேதாந்த விஞ்ஞானத்தை கூட சிதம்பரம் படிச்சிருக்காரு. நாம சொல்லதான் முடியும், அவரை மாத்த முடியுமா என்ன? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் இது திருவாபரணம் இல்ல, நவரத்தினங்கள் பதிச்சிருக்கிற ஒரு சாதாரண ஆபரணம். ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆபரணத்தை செய்யும் போது நான் எதிர்பார்த்தது விஷ்ணுவுடைய வரமோ இல்ல அனுகிரகமோ கிடையாது. நான் மனசார செஞ்சு கொடுத்த இந்த வேலைக்கு பிரதிபலன் மட்டும்தான் எதிர்பார்த்தேன். உங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நீங்க பேசுற அர்த்தமும் எனக்கு நல்லா புரியுது. இந்த திருவாபரணத்தை செய்யறதுக்கு நீங்க மேற்கொண்ட சிரத்தை வெறும் பிரதிபலனுக்காக மட்டுமா? ஆமா மகாராஜா, என்னுடைய வாழ்வாதாரமே இந்த தொழில்தான். இந்த வேலைக்கு செஞ்ச கூலியை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. இந்த திருவாபரணத்தை செஞ்சதுக்காக உங்களை நான் சபையில எல்லார் முன்னாடியும் மகாராஜாங்கிற முறையில கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். விஷ்ணுவுடைய பேரை சொல்லி கிடைக்கிற எந்த ஒரு பாராட்டுதல்களும் எனக்கு தேவையில்லை. நான் செஞ்ச வேலைக்கு கூலி தந்தீங்கன்னா இங்க இருந்து நான் போயிருவேன். மந்திரி, மகாராஜா, பெரிய ஒரு தொகைய சிதம்பரம் செஞ்ச வேலைக்கு கூலியா கொடுங்க. தொகை எவ்வளவா இருந்தாலும் அதை கொடுக்க எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கு அவசியம் இல்ல மகாராஜா. கணக்குப்படி நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு 151 பணம் தந்தா போதும். அதுவே எனக்கு திருப்தி தான்.
கூடுதலா எவ்வளவு தந்தாலும் எனக்கு அது மன வருத்தம் தான் உண்டாகும். உங்க மனசு வருத்தப்பட நான் இதை சொல்லல. சிவபக்தனான நான் அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேன். அதனால தான். சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. சிதம்பரம் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துருங்க. நாளைக்கு பிரபாத பூஜையில மகாராஜா அங்க வந்து பகவான் முன்னிலையில திருவாவரணத்தை சமர்ப்பிச்சு அத பகவானுக்கு சாத்துறதுன்னு. அது இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மந்திரியாரே. ஆமா, முறைப்படி திருவாவரணத்தை செஞ்ச ஆசாரியும் அங்க வரணுங்கிறது கோயிலோட விதிமுறை இல்லையா? மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு நிபந்தனையை சொல்லிதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். கோவில் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிக்கும் என்னால வர முடியாது. அதனால தான் ஆச்சாரப்படி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நீங்க கட்டாயப்படுத்தினீங்கன்னா கூலி கூட வாங்காம நான் புறப்பட வேண்டியது இருக்கும். சிதம்பரம், உங்களோட பணம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கான கூலியை வாங்கிட்டு தான் இங்க இருந்து போகணும். உத்தரவு. மந்திரி. உத்தரவு மகாராஜா. வாங்க. அக்கா, இந்தாங்க இந்த தண்ணி குடிங்க. யாராவது பார்த்தா உன்னையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. நிரபராதிகளை குற்றம் சுமத்தி சந்தோஷப்படுறவங்க எந்த அநியாயத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்கல்ல. அப்படிப்பட்டவங்க இங்க வந்து உன்னையும் தண்டிச்சிருவாங்க. நன்மைக்காக வீரமா போராடுறது தானே தர்மம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நன்மைக்காக வீரமா போராடுறது தானே தர்மம். தர்ம சிந்தனை உள்ளவங்க சத்தியத்தை தவிர வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இல்லையா? ஏன் வேலு, இந்த உலகத்துல எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க. நீ மட்டும் எதுக்கு என் மேல அன்பா இருக்க? பகவான் எப்பொழுதும் அன்பு இருக்கிற இடத்துல தானே வந்து குடி இருப்பாரு. எப்பவும் துணையாவும் இருப்பாரு. வேண்டாம் வேலு, எனக்காக நீ எந்த ஒரு ஆபத்திலையும் மாட்டிக்க வேண்டாம். போயிடு, எங்கேயாவது போயிடு. இப்படி ஆபத்து வரும்போது உங்களை விட்டுட்டு ஓடி போகிறதுக்காகவா சன்னியாசினி அம்மா உங்க கூட என்ன அனுப்பி வச்சாங்க? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க கூடவே இருக்கணும்னு, அந்த கடமையை நான் கட்டாயம் செய்யணும்னு அவங்க சொல்லிருக்காங்க. அக்னி பரீட்சையில நான் தோத்து போயிட்டா, எரியற நெருப்புல இறங்குனா யாராவது திரும்பி வர முடியுமா? அக்கா, சத்தியத்தோட இன்னொரு உருவம் தானே அக்னி. தேவிய நினைச்சுக்கிட்டு நீங்க நெருப்புல இறங்குங்க. களங்கம் இல்லாத உங்களை அந்த நெருப்பு ஒண்ணு பண்ணாதுக்கா. நெருப்புல இறங்கி நீங்க களங்கம் இல்லாதவன நிரூபிச்சு உங்களுக்கு எதிரா பேசினவங்க எல்லாம் அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிக்கணும். மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க இதுல ஏதோ சதி இருக்குன்னு. என்ன எங்கேயாவது போயிடுன்னு சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு அம்மா மாதிரி தானே. உங்க மேல இருக்க அன்பாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் அப்படி ஓடி ஒளியறத கோழைங்க தானே செய்வாங்க. பரிசுத்தமான மனசோட இருக்கவங்க கோழையாக முடியுமா என்ன? பரிசுத்தமான மனசும் அந்த மனசு நிறைய பக்தியும் உள்ள ஒரு புண்ணியவதி தான் நீங்க. உங்களோட மனோதைரியத்தால தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும். களங்கம் இல்லாதவங்களுக்கு நெருப்பு அர்ச்சனை பூக்களா மாறும்னு தேச மக்கள் எல்லாருக்கும் இது தெரிய வரட்டும். அக்கா, நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா அக்னி பிரவேசம் செய்யுங்க.
சம்போ மகாதேவா, கைலாசநாதா, என்ன காப்பாத்த. என்ன சிதம்பரம், சௌக்கியமா இருக்கீங்களா? ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய கருணையால நல்லபடியா இருக்கேன். சுவாமி, கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. என்ன இது? மகாவிஷ்ணுவுக்கு திருவாபரணம் செஞ்சதுனால மகாராஜா தந்த கோழி. இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க? சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மகாராஜாவுடைய உத்தரவுக்கு பயந்து மகாவிஷ்ணுவுக்கு திருவாபரணம் செஞ்ச குற்றத்துக்கு என்ன மன்னிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த அளவுக்கு கோபம் தேவையா? தேவதான். பிடிவாத ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, குடிமக்களுக்கும். பகவானே கைலாசநாதா, வாழ்க்கையில ஒருபோது இனி உன்னுடைய திருவடி அல்லாத இன்னொரு தெய்வத்தை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய எனக்கு நீ கொடுத்துறாத. சம்போ மகாதேவா. இதுவே போதுமே மாமா. போதாது, இது போதாது. ஏய், இருக்கிற விறகு எல்லாத்தையும் அவளுக்காக தோன்ற குடியில எல்லாத்தையும் போடுங்க, போடுங்க. நல்லா கொழுந்து விட்டு எரியணும். பயங்கரமா அனல் கக்கணும். கணவனை ஏமாத்தினவை எரிஞ்சு சாம்பலாக கூடிய அக்னி குண்டம் இது. நல்லா எரியணும். எடுத்து போடு. மகாராஜா வணக்கம். என்ன என்ன விஷயம்? அக்னி பரீட்சையில தான் பரிசுத்தமானவங்கன்னு மக்களுக்கு நிரூபிச்சதெல்லாம் புராண காலங்கள்ல தான். புராண காலத்துல செஞ்ச அதே பரீட்சையை தான் நாமளும் இப்ப இங்க பண்ண போறோம். மல்லிகா மகாராணி தான் களங்கம் இல்லாதவன்றத நிரூபிக்க இந்த அக்னி குண்டத்திலிருந்து எழுது வர போறா. அப்ப பரிசுத்தமானவனா அக்னி ஒண்ணும் பண்ணாது. அப்படி இல்லனா அதுலயே விழுந்து எரிஞ்சு சாம்பலாக போறா. அக்னி சுத்தம் அசுத்தம் இதெல்லாம் பார்க்காத இல்லையா? தன்கிட்ட வர்றவங்களை எரிச்சு சாம்பலாக்குறதான அக்னியோட சுவாபம். அதனால புராணங்களை நாம கேட்ட கதைகளை வச்சு மல்லிகா மகாராணிய நாம சோதிச்சு பாக்குறது அபத்தமும் ஆபத்துமா மாறிடும். அதுவும் மகமாயி முன்னாடி வச்சு இப்படி ஒரு சோதனை தேவையா? உண்மைதான் மகாராணி. எங்களோட மனசு சொல்லுது மல்லிகா மகாராணி ஒரு களங்கம் இல்லாத உண்மையான பக்தன்னு. அதனால தேச மக்கள் எல்லாரும் கலங்கப்பட்டவன் நினைக்கிற ஒருத்திய நாங்க நிரபராதின்னு அரண்மனையில ஏத்துக்கணுமா? அரண்மனையில இருக்கிற ஒரு பெண் கலங்கப்பட்டவனும் ஒரு சந்தேகம் விழுந்தா அந்த சந்தேகத்தால பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு மட்டுமல்ல, இந்த தேசமும் தான். தேசத்தோட நன்மையும் பாதிக்கும். தர்மத்தை நிலநாட்டி இந்த தேசத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற வம்சத்தையும் பாதிக்கும். மக்களோட சந்தேகத்தை போக்குறதுக்கும் அவங்களோட நம்பிக்கைக்கும் இந்த அக்னி பிரச்சனை நடந்தே தீரும். அக்னி குண்டத்தில் அவ இறங்கும் போது இந்த தேச மக்களுக்கு அவ மேல உள்ள சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் எரிஞ்சு சாம்பலாகும். பார்த்திபா, உள்ள வாங்க மகாராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ள வாங்க மகாராஜா.
பகவானே, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ரொம்ப காலம் ஆனதுனால நீ அணிஞ்சிருந்த திருவாபரணம் சேதம் அடைஞ்சிருச்சு. சரியான சமயத்துல இந்த பக்தனுக்கு அது தெரியாம போச்சு. அதனால உனக்கு ஏற்பட்ட கோபத்தினால என்னோட மக்களுக்கு ஆபத்துகளும் கஷ்டங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. உன்னோட கருணையால தான் இந்த பக்தன் சோழி போட்டு பார்த்தான். அதுல திருவாபரணத்தை புதுப்பிக்கணும்னு ஜோசியர் சொன்னதுனால இந்த தேசத்துல இருக்கிற ஒரு தலைசிறந்த ஆசாரிய கொண்டு வந்து திருவாபரணத்தை குற்றமும் குறையும் இல்லாம புதுசா செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். பகவானே, எந்த தோஷமும் இல்லாத இந்த திருவாபரணத்தை இந்த சுப முகூர்த்தத்துல பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தந்து என்னையும் என் மக்களையும் காப்பாத்தணும். சுவாமி, இந்த திருவாபரணத்தை பகவானுக்கு சார்த்த பகவானே, நாராயணா, ஜெகதீஸ்வரா, இந்த திருவாபரணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மகாராஜாவையும் குடிமக்களையும் நீதான் அனுகிரகிக்கணும்.